வணக்கம். வெல்கம் டு தி 5th எபிசோட் ஆஃப் இயந்திர நுண்ணறிவு. இந்த எபிசோடில் நாம் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நாம் லீனியர் ரிக்ரெஷன் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம். இந்த எபிசோடில் அந்த மாதிரி லீனியர் ரிக்ரெஷன் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வெரி ஃபண்டமெண்டல் கான்செப்டை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஒரு குயிக் ரீகேப். நம்ம போன எபிசோடில் பார்த்த ப்ராப்ளம் பற்றி திருப்பி ஒரு குயிக் ஐடியா கொடுக்குறேன். உங்கள்கிட்ட ஒரு 2D பேப்பர், ஒரு 2 டைமென்ஷனல் ரீஜன் இருக்குது. அதில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ்லலாம் they can either be a smiley or a sun emoji. இப்போது the problem at hand is நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஒரு கோடு கிழிக்க போகிறோம். இந்த கோட்டுக்கு ஒரு பக்கம் ஸ்மைலிஸ் அண்ட் இன்னொரு பக்கம் சன் இமோஜிஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கோடு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நான் போட்ட இந்த கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சன்னும் கரெக்டாக ஒரு சைடில் கிளாஸிஃபை இருக்குது. பட் 2 ஸ்மைலிஸ் வந்து தப்பான சைடில் போய் இருந்திருக்குது. சரி, நான் இப்போ கொஞ்சம் மாற்றி இதை வேறு மாதிரி வரைஞ்சேன்னா இப்போது எல்லா ஸ்மைலிஸும் கரெக்டான டைரெக்ஷனில் இருக்குது. பட் 3 சன் இமோஜிஸ் இப்போ தப்பான ரீஜனில் கிளாஸிஃபை ஆகிருக்குது. நீங்களே இது நிறையா விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் ரியலைஸ் தட் உங்களால் ஒரு க்ளீனான ஒரு கோடு கிளிக்கவே முடியாது இந்த சொல்யூஷனில் அப்படின்னு தெரியும். there does not exist a solution to cleanly classify. உங்களால் க்ளீனாக சன்லாம் ஒரு பக்கமாகவும் ஸ்மைலிலாம் ஒரு பக்கமாகவும் க்ளீனாக உங்களால் இங்கே சால்வே பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நிறையா மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளால் எந்த மாதிரியானுமே கிளியராக ஒரு செப்பரேஷன் கொண்டு வர முடியாதனால நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேஷனாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பெஸ்ட் அப்ராக்சிமேட் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். சச் தட் ஸ்மைலிஸ்லேயும் கொஞ்சம் தப்பு இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்மைலி பார்த்தீங்கன்னா லைனுக்கு ரொம்ப ஆன் த லைனில் இருக்குது. ஒரு சன் இமோஜி தப்பான டைரெக்ஷன்லேயே கூட கிளாஸிஃபை ஆகிருக்கு. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்ச அளவில். அண்ட் திஸ் இஸ் தி அப்ராக்சிமேட் சொல்யூஷன், தோ நாட் த பெஸ்ட், என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்ச ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன். இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேஷன் தட் இஸ் க்ளோஸ் எனஃப் டு த பெஸ்ட் கண்டுபிடிக்கிற டெக்னிக் பேர் தான் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை இப்போது இந்த ஃபுல் ப்ராப்ளமை ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம இப்போது போட ட்ரை பண்ணலாம். அகெயின் திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட அவுட்புட், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னது, ஒரு சன் இமோஜியா இல்லை ஸ்மைலி இமோஜியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னது, ஒரு பாயிண்ட் இன் அ 2D ஸ்பேஸ், கரெக்டாக லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருக்க ஒரு இன்புட். ஸோ நம்மளை பொறுத்தளவில் என்னது, we know that there exists ஒரு மேஜிக்கல் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மேஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த மேஜிக்கல் ஃபங்க்ஷனை வச்சு இந்த 2D பாயிண்ட் மேலே அப்ளை பண்ணால் அது சடனாக உங்களுக்கு இது சன்னா இல்லை ஸ்மைலியா அப்படின்ற ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடிஞ்சுது. கரெக்டாக இங்கே நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாயிண்ட் இன் 2D அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள் என்னது அப்படின்னா அது எதையும் சார்ந்தது கிடையாது. அது தன்னால் தனிச்சே இயங்க முடியும். இப்போது இந்த 2D ஸ்பேஸில் அந்த பாயிண்ட் எங்கே வேணால் இருந்திருக்கலாம், இது எங்கே வேணால் இருக்கலாம், எதுவும் அதை தடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த இமோஜின்ற அவுட்புட் இருக்குல்ல, அது ஒரு டிபெண்ட் வேரியபிள். இதோட வேல்யூ தான் கொடுக்கப்பட்ட பாயிண்ட் 2D பாயிண்ட் இன் ஸ்பேஸை பொறுத்து தான் இருக்குது. ஒரு பாயிண்டில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இது ஸ்மைலி இல்லாட்டி சன், இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். ஸோ இட் இஸ் டிபெண்ட், த இமோஜி அவுட்புட் இஸ் டிபெண்ட் ஆன் தி பாயிண்ட் இன் 2D இன்புட். ஸோ இந்த டிபெண்ட் வேரியபிள் இந்த பாயிண்ட்டை வச்சு டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. கரெக்டுங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளிஃபைட் ஈக்குவேஷனை உருவாக்கிடலாம். ax ஈக்குவல்ஸ் y, வேர் இந்த மேஜிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம்ல அதை நம்ம a அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் இந்த பாயிண்ட் இன் 2Dயை ஒரு வெக்டர் x அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் திஸ் அவுட்புட் இமோஜி இருக்குல்ல அதை நம்ம y அப்படின்ற ஒரு வேரியபிளை வச்சு நம்ம டினோட் பண்ணுறோம்.
இப்போது நம்மளோட ப்ராப்ளம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. Now given an input x, can you do some magic function a and give me the output y correctly? கரெக்டா? இவ்வளோ தான், சிம்பிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு அந்த மேஜிக் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியாது. நமக்கு எக்ஸோட இன்புட் கொடுக்குறோன்னு தெரியுது, ஒய் அவுட்புட் தெரியுது. ஆனால் எது பண்ணி இது வருது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. அதை கண்டுபிடிக்கிறது தான் மிஷின் இன்டெலிஜென்ஸோட கோர். இங்கே நம்ம ஏ தெரியாததுனால நம்ம என்ன பண்ணலான்னா, we'll try to find the closest approximation. ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஏக்கு பக்கத்தில் இருக்கிற ஏ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் ஃபங்க்ஷனையாவது நம்ம உருவாக்க ட்ரை பண்ணுவோம், such that அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏஎக்ஸ் அண்ட் ஏ ஸ்டார் எக்ஸ் இது ரெண்டும் எவ்வளோ பக்கத்தில் வருதோ அவ்வளோ நம்ம பெஸ்ட் மேஜிக் ஃபங்க்ஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏஎக்ஸ் அண்ட் ஏ ஸ்டார் எக்ஸை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அந்த ஏ அப்படிங்கிற மேஜிக் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியாது. பட் தேங்க்ஃபுல்லி நமக்கு தெரியும் y ஈக்குவல்ஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு போன ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ நம்ம y அப்படிங்கிறத நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு now we can simplify it a bit more further. Now y minus அந்த ax வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கலாம், f of x, பீட்டா. பீட்டான்றது ஒரு பயஸ் ஃபங்க்ஷன். அதை நம்ம இந்த எபிசோடுக்கு தேவையில்லை, நம்ம அப்போ லேட்டர் பார்க்கலாம். பட் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் y அண்ட் f of x, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ, இதை வந்து நம்ம ரெசிடியூவல்னு சொல்கிறோம். ரெசிடியூவல் ஆர் எரர். இந்த எரர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோக்கு நம்ம ரொம்ப தள்ளி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சம் ஆஃப் ஆல் திஸ் ரெசிடியூவல்ஸ் அக்ராஸ் ஆல் தி பாயிண்ட். இப்போ நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறோம். அந்த எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிடியூவல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டோட்டல் சம் வந்து குறைவாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பெஸ்ட் லீனியர் லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அந்த சால்விங் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன் அல்காரிதம். சரி, இதை நான் இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டீங்க, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணோன்னா we can bring it down to the ஈக்குவேஷன். நம்ம இங்கே காட்ட அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி இது வந்து இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன். இந்த வீடியோவோட நோக்கம் வந்து எனக்கு ஒரு இன்ட்யூஷனை உருவாக்குறது மட்டும்தான். இந்த மாதிரியான ஒரு மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன்ஸை படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கான் அகாடமியில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு டெரிவேஷன் வீடியோ இருக்குது. நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. பட் எனிவே, கம்மிங் பேக் டு அவர் ப்ராப்ளம், நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் லைக் 2 dimensional ஸ்பேஸ் ப்ராப்ளம் வித் லிமிட்டட் நம்பர் ஆஃப் இமோஜிஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணி இது நம்ம வந்து இந்த கொடுத்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரி, ஆனால் நம்ம பண்ண வேண்டியது வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனல் ப்ராப்ளம். நம்ம பார்க்க வேண்டியது நாயும் பூனையும் நம்ம பைஃபர்கேட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் தானே. ஆனால் இதுவும் ஒரு y ஈக்குவல்ஸ் ஏஎக்ஸ் ப்ராப்ளம் தான், வேர் உங்கள் y இஸ் எய்தர் தி அவுட்புட் எதர் இட்ஸ் டாக் ஆர் அ கேட். இட்ஸ் அ சிங்கிள் டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு டைமென்ஷனில் இட் கேன் பி 0 or 1, வேர் 0 might be dog and 1 might be cat. ஸோ சிங்கிள் டைமென்ஷன். ஆனால் எக்ஸ் இஸ் தி இமேஜ். நம்ம போன எபிசோட்லேயே பார்த்த மாதிரி எக்ஸ் கேன் பி லைக் ஒரு 1024 பிக்சல்ஸான ஒரு இமேஜ் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் 1024 multiplied by 1024 multiplied by 3 channels RGB, so which is approximately 3.1 million dimensions. And இது ஒரு இமேஜுக்கு மட்டுமே. அண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இமேஜஸ் பார்த்தா நம்மளால் இந்த ஏ ஸ்டாரை நம்மளால் அப்ராக்சிமேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, 3.1 million dimensions தானே இருந்துட்டு போகுது, என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம பாருங்கள், நம்ம வந்து இதை ஒரு சிம்பிளர் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸுமே இங்கே 3.1 million dimensions cross all the images that you want to solve here, and that is a lot of compute. இவ்வளோத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கான கம்ப்யூட்டர் இல்லை
இருந்தாலும் இது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் a ஹியூஜ் ப்ராப்ளம் டு சால்வ். அண்ட் இன்னொரு விஷயமும் நீங்கள் யோசிச்சுக்கணும். நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம ஒரு பூனையோ நாயோ நம்மளால் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பூனை நாய் ஃபோட்டோஸையும் நம்ம பார்த்து முடிவு பண்ணல. நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருப்போம். போக போக நம்ம சின்ன குழந்தை இருக்கும்போது கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்போம். போக போக நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ இதுலேருந்து நம்மளால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுமா, எஸ்பெஷலி ஃபார் ஹையர் டைமென்ஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இட்ரேட்டிவ் மெத்தட்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குழந்தை கற்றுக்கிற மாதிரி. சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து 2 டேட்டா பாயிண்ட், ஒரு ஸ்டார் ஒரு இது வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கோடு கிளிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா பாயிண்ட்ஸ் பார்க்குறேன். ரெண்டு ஸ்மைலி வந்திருக்கு. அதை வச்சு நான் பழைய லைனை நான் அழிச்சிட்டு நான் வேறு ஒன்று புதுசாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குறேன். ஒரு சன் வந்துருச்சு, அது தப்பான லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி நான் கோடு கிளிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேட்சஸில் நம்ம டேட்டாவை பார்த்து அதை வச்சு நம்ம அப்ராக்சிமேட் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிஸ்டன்ட் அப்படிங்கிற அல்காரிதம்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக் அண்ட் which forms the fundamental of all this modern day machine intelligence algorithms. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். And once again, thank you so much for your time. I really appreciate உங்களோட love and support. Please keep the comments and feedback coming. And நன்றி, வணக்கம்.